Taste the Daily. திமுக அரசின் உத்தரவு அடிப்படையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மீண்டும் சொத்து வரியை 6% உயர்த்தியுள்ளன. அறிவிப்பே வெளியிடாமல் இந்த வரி உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. தொடர்ந்து வரி உயர்வால் மக்கள் படும் அவதி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு பிரதான நிதி ஆதாரமாக சொத்து வரி வசூல் உள்ளது. பல ஆண்டுகளாக சொத்து வரி உயர்த்தப்படாமல் இருந்த நிலையில் 2022 ஒட்டுமொத்தமாக சீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. வீடுகளின் பரப்பளவு அடிப்படையில் 25 முதல் 100% வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் இதை சகித்துக் கொண்டனர். அதன் பின்னர் 2023 உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு 6% வரை உள்ளாட்சி அமைப்புகளே சொத்து வரியை உயர்த்திக் கொள்ள விடியா திமுக அரசு அனுமதி வழங்கியது. இதன் அடிப்படையில் பெரும்பாலான நகர்ப்புற உள்ளாட்சிகள் கடந்த ஆண்டில் சொத்து வரியை 6% அளவிற்கு உயர்த்தின. தற்போது 2025-26 நிதியாண்டு துவங்கியுள்ள நிலையில் வெளிப்படையான அறிவிப்பு இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள் சொத்து வரியை 6% உயர்த்தியுள்ளன. இது சொத்து வரி செலுத்த செல்வோரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொத்து வரியை சீரமைப்பது ஏற்றுக்கொள்ளும் நடைமுறையாக உள்ளது. அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் 6% உயர்த்துவது வீட்டு உரிமையாளர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துவதாக உள்ளது. இவ்வாறு ஆண்டுதோறும் வரியை உயர்த்தினால் 5 ஆண்டுகளில் சொத்து வரி 30%க்கு மேல் உயர்ந்துவிடும். அதன் பிறகு மீண்டும் ஒட்டுமொத்த சீரமைப்பு என்ற பெயரில் புதிய விகிதங்கள் நிர்ணயிக்கும் போது வீட்டு உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். ஒவ்வொரு வீட்டிற்கும் விதிக்கப்படும் சொத்து வரி விகிதங்கள் எதன் அடிப்படையில் எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதை அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒரு பக்கம் எழுந்துள்ளது. வரியை உயர்த்துவது போல் மக்களின் வருமானத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்காமல் உள்ளாட்சிகளை பராமரிக்காமல் ஸ்டாலின் அரசு வரிகளை மட்டும் பல மடங்கு உயர்த்தி தங்களை வஞ்சிப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.